அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார்மட்டி ஆனம், அதாவது மீனானம் தான் பார்க்க போகிறோம். இந்த சின்ன மீனில் எப்படி மீனானம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மண்டையும் வாலையும் கட் பண்ணிவிட்டு உள்ளார உள்ள வேஸ்ட்டை எடுத்துட்டா இப்போ க்ளீன் ஆகிடும். தண்ணியில் ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனோன்னா இதில் உள்ள எல்லா வேஸ்ட்டும் வெளியே வந்துடும். இந்தளவுக்கு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ் கிரேவிக்கான வெண்டைக்காய் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்ஸாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இப்போ புளி தண்ணி ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஆனத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மீனான மசாலா. இதில் மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் தேவையான தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மண் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கருவிடகம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் அந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆனத்தை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மெயின் திங் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்லலை, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம மேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீனையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இது சின்ன மீன் சீக்கிரமாக வெந்துடும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. முக்கியமாக வந்து இதில் பூண்டு போட்டுக்கோங்க. நான் லாஸ்ட்டில் தான் போட்டேன், முன்னாடியே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. சூப்பராக மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வேக போட்டால் போதும். மொத்தமே ஒரு 20 நிமிஷத்தில் இந்த ஆனமே ரெடி ஆகிடும். மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது வந்து வீட்டு மாங்காய், அதனால தான் நான் முன்னாடியே போட்டுட்டேன். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்லேயே போட்டுக்கோங்க. இப்போ மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மணக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த மீனானும் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிறதே நல்லாயிருக்கும். நீங்கள் திக்காக வைக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக வைங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு வந்து இதில் வெண்டைக்காய் போடுங்க. வெண்டைக்காவும் மாங்காவும் போட்டிங்கன்னா இன்னும் ஹைலைட்டடாக இருக்கும். உங்கள்கிட்ட பீக்கங்காய் இருந்தால் கூட போட்டுக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை உடனே சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சோறோட இந்த மீன் குழம்பு, அப்புறம் மீன் ஃப்ரை, சாரமட்டி மீன் ஃப்ரை, சுட சுட அவரைக்காய் பொரியல் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல் எல்லாமே வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.